Hi, welcome back to my Tamil YouTube channel. நீங்கள் யூடியூப் சேனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது உங்களுக்கு பிக்சர் அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். இன்ஸ்டாகிராம் பேர் வந்து இருக்கு பாருங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்து மறக்காம ஆப் பார்த்தா ஓப்பன் பார்த்தா பேக்ரவுண்ட் பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்துங்க. ஒயிட் கலர் டூல்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா போர்ட்ரேட் அப்படின்னு செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன் மறக்காம மெசேஜ் பண்ணி ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக பாருங்க அப்படின்னா இந்த வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நான் போட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நான் வரதான் ஜஸ்ட் எடுத்துட்டு ஷேப்ஸ் அப்போ கிளிக் பண்ணிட்டு பார்த்தா பிளாக் கலர் கொடுத்து இந்த ஒரு ஷேப் மாதிரி எடுத்துங்க. நான் எடுக்கிற மாதிரி பார்த்தா கரெக்டாக இந்த ஷேப்ஸ் தான் எடுத்துங்க. எடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி கரெக்டாக வந்து இந்த சைடு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த சைடு ஒன்று சொல்லி கரெக்டாக ஆட் பண்ணி ஜஸ்ட் நடுவில் பார்த்தா ஒயிட் கலர் கேப் விட்டுருங்க. விட்டுட்டு பார்த்தா இந்த மாதிரி ஃபோட்டோ முடிச்சிங்க. முடிச்சுட்டு பார்த்தா ஜஸ்ட் யாரை வச்சு ஆட் பண்ணி பண்ணணும் அவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இமேஜ் எதாவது கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பாருங்க அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணி தரலாம் மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. அதான் ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் இப்போ டிஸ்கஸ் இருக்க மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா போலோடஸில் அப்டேட் பண்ணி இருக்கோம். எதாவது தேவையான மெட்டீரியல்ஸ் எதனா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணேன். இந்த ஒரு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் வச்சு சென்டர் இமேஜ் ஒன்று எடுத்து ஜஸ்ட் நேராக பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துங்க. உங்களுக்கு லுக் அப்போ நல்லா தெரியும். ஜஸ்ட் அது மாதிரி இமேஜ் எடுத்துங்க. எடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கோம். அந்த ரிமூவ் பிஜி அப்படின்றது கொடுத்து பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் இமேஜ் பார்த்தா லைட்டாக ஜூம் பண்ணிங்க. நான் ஜூம் பண்ணுற மாதிரி இதே மாதிரி ஜூம் பண்ணிங்க. ஓகே, மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தா முடிச்சு பார்த்தா நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு பார்த்தா கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் கலரில் எல்லோ கலர் கொடுத்துங்க. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு பார்த்தா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபாண்ட்டு அந்த ஃபாண்ட்டு பார்த்தா செலக்ட் பண்ணுற பாருங்க. இந்த ஒரு ஃபாண்ட்டு பார்த்தா செலக்ட் பண்ணிங்க. கலர் பார்த்தா நான் பார்த்தா இப்போ ஒயிட் கலர் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அது லொக்கேஷன் நல்லா தெரியல. ஒயிட் கலர் பார்த்துட்டு ஸ்ட்ரோக் பார்த்தா பிளாக் கலர் கொடுத்துட்டு கலர் பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட் அந்த நடுவில் இருக்குது பாருங்க அந்த கேப்பு அந்த ஒயிட் கலர் கேப் இருக்குல்ல அந்த இடத்துல ஓடி வச்சுக்கோங்களா. வைக்கிற மாதிரியே பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. அப்போ தான் நல்லா தெரியும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு கரெக்டாக வச்சுங்க. அவ்வளோ லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகேங்களா, நான் வைக்கிற இடத்துல ஃபாண்ட்ஸ் கரெக்டாக வச்சுங்க. ஓகேங்க, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு மறக்காம பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா, டெலிகிராம் ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, திரும்ப ஆட் பண்ணிங்க. திரும்ப ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த தமிழ் ஃபாண்ட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண பாருங்க. தமிழ் ஃபாண்ட்டு இந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கா மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு தமிழ் ஃபாண்ட்டு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இந்த தமிழ் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷனே வரும். டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுங்க. 00 அப்படின்றத வச்சுங்க. அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா 20 அதுக்கப்புறம் 100 அதுக்கப்புறம் 00 அப்படின்றது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுங்க. இதே மெத்தடில் பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் கீழே அது நெக்ஸ்ட்டு ஒரு சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, மேன் ஆட் பண்ண மாதிரி பார்த்தா கீழே நெக்ஸ்ட் ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணி முடிச்சுட்டா நீ பார்த்தா திரும்பி பார்த்தா அது ஒரு சாங்கோட லிரிக்ஸ் இருக்குது. அந்த சாங்கோட லிரிக்ஸ் நான் ஒரு டைலாகோட எடுத்துக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்கோட லிரிக்ஸ் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் முடிச்சுட்டு பார்த்தா ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா திருப்பியும் பிக்சர்லேயே பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டஸ்ட்னு இருக்கும். அந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தா டஸ்ட் 2 இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவ்வளோ வந்துடும். ஜஸ்ட் இமேஜ் மேலே இருக்கிற டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணிங்க. ஏதாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி க்ளீன் பண்ணிங்க. க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு மேலே பார்த்தா டிக் ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா முடிச்சிங்க. ஜஸ்ட் இமேஜ் டஸ்ட் இல்லாமல் அதான் ஃபுல்லாக கிளிக் பண்ணி டிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மேலே டவுன்லோட் பண்ணிங்க. இதுக்காக நீ வேணால் பெஸ்ட்டாக வீடியோக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.